மும்பையின் அதிகாலை பொழுது எப்போதும் போல களை கட்டி இருந்தது. நகரின் அகலமான சாலைகளில் அலுவலகத்திற்கு செல்பவர்களின் நடமாட்டம் தொடங்கி இருந்தது. இந்த பகுதியில் அமைந்திருந்த ராய் பிசினஸ் சென்டர் நகரத்தின் மிக புகழ்பெற்ற கார்ப்பரேட் கட்டிடங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அதே கட்டிடத்தில்தான் 24 வயதான ஆதித்யா தினமும் நேரத்திற்கு முன்பே வந்து சேருவான். ஆதித்யாவின் குடும்பம் மும்பையிலேயே ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வந்தது. அவனது குடும்பத்தில் அவனது தாயும் தங்கையும் இருந்தனர். பொருளாதார நிலைமை மிகவும் சாதாரணமானது. ஆனால் ஆதித்யாவின் முகத்தில் ஒருபோதும் கவலை தெரிந்ததில்லை. அமைதியான முகம், கண்களில் தன்னம்பிக்கை, சிறிய நேர்த்தியாக வகிர்ந்த முடி ஆகியவை அவனது தோற்றம். அவன் எப்போதும் சுத்தமான வெள்ளை நிற பருத்தி சட்டை, கருப்பு பேண்ட் மற்றும் சாதாரண கருப்பு காலணிகளை அணிந்திருப்பான். இதுவே அவனது தினசரி ஆடையாகும். முழு நேர்மையுடன் அதே ஆடையில்தான் அவன் தன் வேலைக்கு வருவான். அவன் அதே பிசினஸ் சென்டரில் ஆவண மேலாண்மை மற்றும் அலுவலக உதவி ஊழியராக இருந்தான். அவனது வேலை சிறியதாக கருதப்பட்டது. ஆனால் அவன் ஒவ்வொரு பொறுப்பையும் முழு மனதுடன் நிறைவேற்றினான். மறுபுறம் அதே கட்டிடத்தின் மேல் தளத்தில் அமைந்துள்ள ஒரு பெரிய கம்பெனியின் செயல்பாட்டு இயக்குநராக இருந்தாள் 28 வயதான அனன்யா. அனன்யா மும்பையின் ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளது ஆளுமை மிகவும் கம்பீரமானது. சிவந்த நிறம், நீண்ட நேரான கருப்பு முடி, லேசான தொழில்முறை ஒப்பனை, தன்னம்பிக்கை நிறைந்த கண்கள் மற்றும் விலையுயர்ந்த நேவி ப்ளூ பிசினஸ் சூட் ஆகியவை அவளது அடையாளங்கள். அவள் தன் வேலையில் மிகவும் திறமையானவள். ஆனால் மக்களை அவர்களின் உடை மற்றும் சமூக அந்தஸ்தை வைத்து எடை போடும் பழக்கமும் அவளுக்கு இருந்தது. அன்று காலை அந்த கம்பெனியில் ஒரு பெரிய முதலீட்டாளருடன் முக்கியமான கூட்டம் நடைபெறவிருந்தது. அலுவலகம் முழுவதும் ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆதித்யா ஆவணங்கள் அடங்கிய ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு கூட்டரங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது அதிவேகமாக வந்த அனன்யா அவன் மீது லேசாக மோதினாள். கோப்பு அவனது கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. சில காகிதங்கள் தரையில் சிதறின. ஆதித்யா உடனே குனிந்து அவற்றை சேகரிக்க தொடங்கி பணிவுடன், "மன்னியுங்கள் மேடம், என் தவறு இல்லைதான். இருப்பினும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்" என்றான். அனன்யா அவனை பார்த்தாள். பிறகு அவனது சாதாரண ஆடைகளை பார்த்தவள் முழு விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் கடுமையான குரலில், "பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் இதுபோன்ற முக்கியமான வேலையை கையில் ஏன் எடுக்கிறாய்? அலுவலகம் ஒன்றும் அலட்சியம் காட்டும் இடம் அல்ல" என்றாள். சுற்றிலும் நின்றிருந்த சில ஊழியர்கள் அமைதியாக இந்த காட்சியை பார்த்தனர். ஆதித்யா வாதிடவில்லை. அவன் அமைதியான குரலில், "ஆவணங்கள் பாதுகாப்பாக உள்ளன மேடம். நான் இப்போதே இவற்றை ஒழுங்குபடுத்தி வைக்கிறேன்" என்று மட்டுமே கூறினான். ஆனால் அனன்யா அவனது பேச்சை கேட்காமல் முன்னால் நகர்ந்து சென்றாள். ஆதித்யா எவர் முன்னிலையிலும் தன் சுயமரியாதையை இழக்கவில்லை. அவன் காகிதங்களை கவனமாக வரிசைப்படுத்தினான். அவற்றை சரிபார்த்து சரியான நேரத்தில் கூட்டரங்கிற்கு அனுப்பி வைத்தான். சிறிது நேரத்தில் கூட்டம் தொடங்கியது. வெளியே அமர்ந்திருந்த ஆதித்யா கம்பெனியின் பல அதிகாரிகள் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் அலைவதை பார்த்தான். திடீரென ஒரு மூத்த ஊழியர் விரைவாக வெளியே வந்து, "முதலீட்டு ஒப்பந்தத்தின் அசல் கையொப்பமிட்ட கோப்பு அதற்கான இடத்தில் இல்லை" என்று கூறினார். அலுவலகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. அனன்யாவின் முகம் கவலையால் நிறைந்தது. அந்த கோப்பு சரியான நேரத்தில் கிடைக்காவிட்டால் கூட்டம் ரத்தாக கூடும். மேலும் கம்பெனியின் மதிப்பிற்கு பெரிய இழப்பு ஏற்படும். அனைத்து ஊழியர்களும் வெவ்வேறு அறைகளில் கோப்பை தேடத் தொடங்கினர். ஆவண பிரிவில் எங்கோ ஒரு பெரிய அலட்சியம் நடந்துள்ளது என்பதில் அனன்யா உறுதியாக இருந்தாள். அவளது பார்வை நேரடியாக ஆதித்யாவின் மீது விழுந்தது. ஏனெனில் கடைசியாக அவனே ஆவணங்களுடன் காணப்பட்டான். அவள் கடுமையான குரலில், "ஆதித்யா, இந்த கோப்பில் உனது சிறு அலட்சியம் இருந்தாலும் அதற்கான விளைவுகள் நன்றாக இருக்காது" என்றாள். முழு அலுவலகத்தின் சூழலும் ஒரு கணத்தில் பதற்றத்தால் நிறைந்தது. ஆதித்யா பயப்படாமல் அமைதியான குரலில், "மேடம், நான் முழு பொறுப்புடன் ஒவ்வொரு ஆவணத்தையும் பராமரிக்கிறேன். தயவுசெய்து எனக்கு சில நிமிடங்கள் கொடுங்கள். நான் முழு செயல்பாட்டையும் மீண்டும் சரிபார்க்கிறேன்" என்றான். அவனது முகத்தில் பயத்திற்கு பதிலாக தன் வேலையின் மீதான நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. மறுபுறம் அனன்யாவின் மனதில் சந்தேகம் மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஏனெனில் நேரம் மிக குறைவாக இருந்தது. முதலீட்டாளர்கள் எந்த நேரத்திலும் கூட்டரங்கிற்குள் நுழையவிருந்தனர். ஆதித்யா நேரத்தை வீணடிக்காமல் ஆவண அறைக்கு சென்றான். அவன் பதற்றமடைவதற்கு பதிலாக தினமும் பின்பற்றும் அதே நடைமுறையை பின்பற்றினான். அவன் பதிவேட்டை திறந்தான். ஆவணங்களின் வரவு மற்றும் செலவு நேரத்தை சரிபார்த்தான். பிறகு ஒவ்வொரு கோப்பாக வரிசையாக ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினான்.
வெளியே கூட்டரங்கின் முன்னால் அனனியா தொடர்ந்து அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஆதித்யாவிடம்தான் ஏதோ தவறு நடந்துள்ளது என்று அவள் இன்னமும் நினைத்து கொண்டிருந்தாள். சில ஊழியர்களும் தங்களுக்குள் மெதுவான குரலில் இவ்வளவு முக்கியமான ஆவணங்கள் எப்படி மாயமாக முடியும் என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்டரங்கிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த கூடுதல் விளக்க காட்சி கோப்பின் மீது ஆதித்யாவின் பார்வை விழுந்தது. அவன் அதை திறந்து பார்த்தபோது யாரோ அவசரத்தில் அசல் ஒப்பந்த கோப்பை அதே உறைக்குள் வைத்திருந்தது தெரிய வந்தது. 2 கோப்புகளின் நிறமும் வடிவமும் ஒரே மாதிரியாக இருந்ததால் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. ஆதித்யா எவ்வித தாமதமும் இன்றி கோப்பை வெளியே எடுத்தான். அதன் அனைத்து பக்கங்களையும் சரிபார்த்துவிட்டு நேராக அனனியாவிடம் சென்றான். அவன் அமைதியான குரலில், மேடம், உங்களின் முக்கியமான கோப்பு பாதுகாப்பாக உள்ளது. ஆவணங்கள் மாறி வைக்கப்பட்டதால் தான் இந்த தவறு நடந்துள்ளது என்றான். அனனியா உடனே கோப்பை திறந்தாள். அனைத்து ஆவணங்களும் சரியான வரிசையில் இருந்தன. அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு உடனடியாக கூட்டத்தை தொடங்கினாள். முதலீட்டாளர்கள் முன்னிலையில் முழு விளக்க காட்சியும் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கூட்டம் முடிந்ததும் மூத்த அதிகாரிகள் நிம்மதியடைந்தனர். ஆனால் அனன்யாவின் மனதில் ஒருவித அமைதியின்மை இருந்தது. முழு உண்மையையும் தெரிந்து கொள்ளாமல் ஆதித்யாவை சந்தேகப்பட்டு விட்டோமே என்பதை அவள் உணர்ந்தாள். இருப்பினும் அவளது அகந்தை அவளை உடனடியாக எதுவும் பேசவிடவில்லை. மதிய வேளையில் எதுவும் நடக்காதது போல ஆதித்யா மீண்டும் தன் வழக்கமான வேலையில் ஈடுபட்டான். அவன் யாரிடமும் புகார் செய்யவில்லை. எவரிடமும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளவும் முயலவில்லை. அவனது இந்த நற்பண்பு பல ஊழியர்களை கவர்ந்தது. அதே நேரத்தில் கம்பெனியின் வரவேற்பறைக்கு ஒரு முதியவர் வந்தார். அவரது கையில் ஒரு சிறிய தோள் பை இருந்தது. அந்த கட்டிடம் வெளியே வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் இந்த பை கிடைத்ததாகவும் அது ஒருவேளை ஏதேனும் ஊழியருடையதாக இருக்கலாம் என்றும் அவர் வரவேற்பறையில் கூறினார். வரவேற்பறையிலிருந்து தகவல் கிடைத்ததும் பை சரிபார்க்கப்பட்டது. அதற்குள் ஒரு விலையுயர்ந்த கடிகாரம், சில முக்கியமான கம்பெனி ஆவணங்கள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவை இருந்தன. அடையாள அட்டையை பார்த்தபோது அந்த பை அனன்யாவுடையது என்பது தெரிய வந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு அவசரமாக காரை விட்டு இறங்கும் போது அவள் பையை அங்கேயே மறந்துவிட்டு சென்றிருந்தாள். இந்த செய்தியை கேட்டதும் அனன்யா உடனடியாக கீழே வந்தாள். அவள் பையை திறந்து பார்த்தபோது ஒவ்வொரு பொருளும் பாதுகாப்பாக இருந்தது. அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த முதியவருக்கு நன்றி கூறினாள். அப்போது வரவேற்பறையில் இருந்த ஊழியர், மேடம், ஆதித்யா சார் பார்க்கிங்கை வழக்கம் போல் ஆய்வு செய்த போது இந்த பையை பார்த்து உடனடியாக பாதுகாப்பாக வைக்க ஏற்பாடு செய்யாவிட்டால் இது நமக்கு இவ்வளவு சுலபமாக கிடைத்திருக்காது. அவர்தான் இதை முதலில் பார்த்து எந்த பொருளையும் தொடாமல் வரவேற்பறைக்கு தகவல் கொடுத்தார் என்று கூறினார். இதை கேட்ட அனன்யா சில நொடிகள் முற்றிலும் அமைதியானாள். காலையில் எந்த நபரின் நேர்மையை முதலில் சந்தேகப்பட்டாலோ அதே நபர்தான் எந்த ஒரு பேராசையும் இன்றி அவளது விலையுயர்ந்த பொருட்களை முழு பாதுகாப்புடன் மீட்டு தந்திருக்கிறான். ஆதித்யா அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தில் எந்தவித ஆணவமும் இல்லை, கவலையும் இல்லை. அவன், மேடம், எவருடைய உடைமையையும் பாதுகாப்பாக திருப்புவது என் கடமை என்று மட்டுமே கூறினான். அனன்யா முதன்முறையாக அவனை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க தொடங்கினாள். ஒரு மனிதனின் அடையாளம் அவனது ஆடைகளால் அல்ல, அவனது குணத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை அவள் உணரத் தொடங்கினாள். ஆனால் அவளது மனதில் இன்னமும் ஒரு கேள்வி இருந்தது. ஆதித்யா அனைத்து சூழ்நிலைகளிலும் இவ்வளவு நேர்மையாகவும் அமைதியாகவும் இருப்பானா, அல்லது இது வெறும் தற்செயலா? இதற்கிடையில் கம்பெனியின் முதன்மை நிர்வாக பிரிவிலிருந்து ஒரு புதிய செய்தி வந்தது. அடுத்த நாளிலேயே கம்பெனியின் ஒரு மிக முக்கியமான உட்புற ஆய்வு நடைபெறவிருந்தது. அதில் ஒவ்வொரு துறையின் பொறுப்பு கூறலும் ஊழியர்களின் வேலை முறையும் மதிப்பிடப்படவிருந்தன. ஆய்வின் பொறுப்பு நேரடியாக அனன்யாவிடமே இருந்தது. இதை செயல்பாட்டில்தான் ஆதித்யாவுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை அவள் முதன்முறையாக உணர்ந்தாள். அடுத்த நாள் நடக்கவிருக்கும் ஒரு சம்பவம் அவளது சிந்தனையை என்றென்றும் மாற்றப் போகிறது என்பதையும், ஒரு மனிதனின் மிகப்பெரிய அடையாளம் அவனது செல்வம் அல்ல, அவனது குணமே என்பதை அவள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதையும் அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் காலை மும்பையில் நகரில் உள்ள ராய் பிசினஸ் சென்டரில் சாதாரண நாட்களை விட அதிக ஒழுக்கமும் விழிப்புணர்வும் காணப்பட்டன. கம்பெனியின் உட்புற ஆய்வு தொடங்கவிருந்தது. ஒவ்வொரு துறையும் தங்கள் பதிவுகள், ஆவணங்கள் மற்றும் வேலை நடைமுறைகளை கடைசி முறையாக சரிபார்த்து கொண்டிருந்தனர். அனன்யா முழு ஆயத்தத்துடன் ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்து கொண்டிருந்தாள். அவளுடன் மூத்த அதிகாரிகளும் இருந்தனர்.
ஆதித்யா வழக்கம்போல் தனது சுத்தமான வெள்ளை நிற பருத்தி சட்டை, கருப்பு பேண்ட் மற்றும் சாதாரண கருப்பு காலணிகளில் நேரத்திற்கு முன்பே தன் மேஜைக்கு வந்து சேர்ந்திருந்தான். அவனது முகத்தில் அதே அமைதியும் தன்னம்பிக்கையும் இருந்தன. ஆய்வு தொடங்கிய போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும் சிறிய சிறிய தவறுகள் தென்பட்டன. ஆனால் ஆவண மேலாண்மை துறையின் முறை வந்தபோது ஆதித்யா ஒவ்வொரு பதிவையும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் சமர்ப்பித்தான். அதை கண்டு ஆய்வு குழுவினராலும் கவரப்படாமல் இருக்க முடியவில்லை. அனைத்து கோப்புகளும் வரிசையாக இருந்தன. ஒவ்வொரு ஆவணத்தின் பதிவும் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் அனைத்து நடைமுறைகளும் விதிகளின்படி பூர்த்தி செய்யப்பட்டிருந்தன. ஆய்வு குழுவினர் தங்களின் திருப்தியை வெளிப்படுத்தினர். ஆனால் அப்போது ஒரு அதிகாரி திடீரென முத்திரையிடப்பட்ட டெண்டர் கோப்பு ஒன்றை கேட்டார். அது ஆய்வு குறிப்பில் முன்பே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அந்த கோப்பு அதற்கான அலமாரியில் இல்லை. அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. அனன்யாவின் முகம் மீண்டும் தீவிரமானது. அவள் இந்த முறை யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் அவளது கவலை தெளிவாக தெரிந்தது. ஆதித்யா உடனே பதிவேட்டை பார்த்துவிட்டு அமைதியான குரலில், மேடம், இந்த கோப்பு நேற்று மாலை சட்டப்பிரிவிற்கு சரிபார்ப்பிற்காக அனுப்பப்பட்டது. அங்கிருந்து திரும்ப வந்ததற்கான கையொப்பம் இன்னும் பதிவாகவில்லை. நான் இப்போதே உறுதி செய்து கொண்டு வருகிறேன் என்றான். அவன் எவர் மீதும் பழியை போடாமல் முழு செயல்பாட்டையும் ஆய்வு செய்ய தொடங்கினான். சில நிமிடங்களிலேயே அவன் சம்பந்தப்பட்ட துறையை தொடர்பு கொண்டான். சரிபார்ப்பு முடிந்த பிறகு கோப்பு தவறுதலாக வேறொரு ரேக்கில் வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. ஆதித்யா நேரில் சென்று கோப்பின் முத்திரையை சரிபார்த்து அதை பத்திரமாக கொண்டு வந்து ஆய்வு குழுவின் முன் சமர்ப்பித்தாள். அனைத்து நடைமுறைகளும் விதிகளின்படி நடந்ததால் ஆய்வு எந்த தடையுமின்றி நிறைவடைந்தது. ஆய்வு குழுவின் தலைவர் புன்னகையுடன், ஒவ்வொரு துறையிலும் இதுபோன்ற பொறுப்பும் நிதானமும் இருந்தால் தவறுகள் கூட பெரிய இழப்பாக மாறாது என்றார். இதை கேட்ட பல ஊழியர்கள் கைத்தட்டினர். அனன்யா முதன்முறையாக அனைவரின் முன்னிலையிலும் ஆதித்யாவை பார்த்து, இன்று கம்பெனியின் வேலை சரியான நேரத்தில் முடிவடைந்ததற்கு உங்களின் பொறுப்புணர்வே மிக முக்கிய காரணம் என்றாள். ஆதித்யா பணிவுடன், நான் என் வேலையை மட்டுமே செய்தேன் மேடம் என்று மட்டுமே கூறினான். அவனது இந்த எளிமை அனன்யாவின் இதயத்தை ஆழமாக தொட்டது. அன்று மதியம் மற்றொரு சம்பவமும் நடந்தது. கம்பெனியின் நிதி பிரிவிலிருந்து ஒரு செய்தி வந்தது. ஒரு முக்கியமான பண பரிவர்த்தனை நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று. ஏனெனில் வங்கியில் செலுத்தப்பட வேண்டிய ஒரு அதிகாரப்பூர்வ உரை எங்குமே காணப்படவில்லை. அதற்குள் கம்பெனியின் மிக முக்கியமான பண பரிவர்த்தனை ஆவணம் இருந்தது. அலுவலகத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த முறை யாரும் ஆதித்யாவை சந்தேகிக்கவில்லை. மாறாக அனன்யா முதலில் அவனிடமே சென்று, ஆதித்யா, முழு செயல்பாட்டையும் பார்த்து எங்கேனும் தவறு நடந்துள்ளதா என்று உங்களால் கூற முடியுமா என்று கேட்டாள். அவளது குரலில் கட்டளைக்கு மாறாக முதன்முறையாக நம்பிக்கை இருந்தது. ஆதித்யா நேரத்தை வீணடிக்காமல் பாதுகாப்பு பதிவேடு, ஆவணப்பதிவு மற்றும் சிசிடிவியின் நேர பதிவுகளை சரிபார்த்தான். பண பரிவர்த்தனை உரை வங்கிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு மேனேஜர் அறையின் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்ததை அவன் கண்டறிந்தான். ஆனால் பின்னர் தூய்மை பணியின் போது அது மற்ற ஆவணங்களுடன் சேர்ந்து பாதுகாப்பான தட்டில் வைக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திலேயே அந்த உரை பத்திரமாக கிடைத்தது. கம்பெனிக்கு எவ்வித இழப்பும் ஏற்படவில்லை. இப்போது அலுவலகம் முழுவதும் ஒரே ஒரு பேச்சுத்தான். எந்த ஊழியரை அனைவரும் மிகவும் சாதாரணமானவன் என்று நினைத்தார்களோ அவனே மிகவும் நம்பிக்கைக்குரியவனாக மாறினான். அனன்யா அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் இருந்த அகந்தை மெல்ல மெல்ல உடைந்து கொண்டிருந்தது. ஆனால் நாள் முடிவதற்குள் அவளை என்றென்றும் மாற்றப்போகும், அவளது நடத்தையை பற்றி ஆழமாக சிந்திக்க கட்டாயப்படுத்தும் ஒரு நிஜ சம்பவம் நடக்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்று மாலை அலுவலக வேலைகள் அனைத்தும் முடிவடையும் தருவாயில் இருந்தன. பெரும்பாலான ஊழியர்கள் தமது பிரிவுகளிலிருந்து கிளம்பிவிட்டனர். அனன்யாவும் நாள் முழுவதும் நடந்த கூட்டங்கள் மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகு தனது அறையில் கடைசி ஆவணங்களில் கையொப்பமிட்டு கொண்டிருந்தாள். அப்போது நிதி பிரிவிலிருந்து ஒரு தகவல் வந்தது. அடுத்த நாள் காலை நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான வணிக செயல்பாட்டிற்காக சில அசல் ஆவணங்களில் அன்றைய தினமே கையொப்பமிட்டு பாதுகாப்பான ஆவண பதிவறையில் சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். நேரம் மிக குறைவாக இருந்தது. அனன்யா அனைத்து காகிதங்களையும் தயார் செய்துவிட்டு ஆவண பதிவறையை நோக்கி நடந்தாள். அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு வந்தது. பேசிக்கொண்டே அவள் ஆவணங்களின் பெரிய கோப்பை ஆவண பதிவறையின் வெளியே இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு அவசரமாக முன்னால் சென்றாள்.
சில நிமிடங்களுக்கு பிறகு தூய்மை பணியாளர் அந்த மேஜையை ஒழுங்குபடுத்தும் போது மற்ற கோப்புகளை அலமாரியில் வைத்தார். ஆனால் அந்த குறிப்பிட்ட கோப்பு தனியாக ஒரு டிராலியின் கீழே நழுவி விழுந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. இங்கே அனனியா ஆவணங்களை சமர்ப்பித்து விட்டதாக நினைத்து கொண்டாள். அவள் வெளியே செல்ல தொடங்கிய போது ஒப்புதல் ரசீது அவளிடம் இல்லை என்பதை உணர்ந்தாள். அவள் உடனே ஆவண பதிவறைக்கு திரும்பினாள். ரசீதும் இல்லை, கோப்பும் எங்கும் காணப்படவில்லை. அவளது முகம் வெளுத்து போனது. அந்த அசல் ஆவணங்கள் கிடைக்காவிட்டால் அடுத்த நாள் கம்பெனியின் பெரிய ஒப்பந்தம் நின்று போகும். அவள் உடனே அலுவலகம் முழுவதும் தகவல் அனுப்பினாள். அனைத்து ஊழியர்களும் தேடத் தொடங்கினர். இந்த முறை சூழல் முன்பை விட அதிக பதற்றமாக இருந்தது. அனனியாவின் மனதில் காலையில் கற்ற பாடம் பசுமையாக இருந்தது. எனவே அவள் எவர் மீதும் பழியை போடாமல் அமைதியாக முழு செயல்பாட்டையும் ஆய்வு செய்ய முடிவெடுத்தாள். அவள் முதலில் ஆதித்யாவை அழைத்தாள். ஆதித்யா வந்தது முழு விஷயத்தையும் கவனமாக கேட்டான். அவன், மேடம், பதற்றமடையாதீர்கள். நாம் வரிசையாக ஒவ்வொரு அடியையும் உறுதி செய்வோம். அவசரமாக தேடினால் தவறு இன்னும் அதிகமாகலாம் என்றான். அவனது அமைதியான வார்த்தைகள் அறையின் பதற்றத்தை சற்று குறைத்தன. ஆதித்யா முதலில் வருகை பதிவேட்டை பார்த்தான். பிறகு ஆவண பதிவறைக்குள் வைக்கப்பட்டிருந்த கோப்புகளின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்த்தான். எல்லாம் சரியாக இருந்தது. இதன் பிறகு அவனது பார்வை ஆவண பதிவறைக்கு வெளியே நின்றிருந்த ஆவண டிராலி மீது விழுந்தது. அவன் டிராலியை சற்று முன்னால் நகர்த்திய போது கீழே நசுங்கிக் கொண்டிருந்த அந்த நீல நிற கோப்பு தென்பட்டது. அவன் கவனமாக அதை எடுத்தான். தூசியை துடைத்துவிட்டு அனனியாவிடம் ஒப்படைத்தான். கோப்பை திறந்து பார்த்தபோது அனைத்து அசல்களும் ஆவணங்களும் முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தன. அறை முழுவதும் நிம்மதி பெருமூச்சு சத்தம் கேட்டது. அனனியா சில நொடிகள் அந்த கோப்பையை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் அனைவரின் முன்னிலையிலும், இன்றும் ஆதித்யா பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படவில்லை என்றால் நம்முடைய பெரிய தவறு கம்பெனிக்கு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் என்றாள். அவள் வெளிப்படையாக அவனை பாராட்டியது இதுவே முதல் முறை. ஆனால் ஆதித்யா புன்னகைத்து, எந்த ஒரு கம்பெனியின் மிகப்பெரிய பலமும் அதன் குழு வேலைதான் மேடம். நான் தனியாக எதையும் செய்துவிட முடியாது என்று மட்டுமே கூறினான். அவனது வார்த்தைகள் அங்கிருந்த ஒவ்வொரு ஊழியரையும் கவர்ந்தன. அதே நேரத்தில் கட்டிடத்தை விட்டு இன்னும் வெளியேறாத ஆய்வு குழுவின் தலைவர் மீண்டும் ஆவண பதிவறைக்கு வந்தார். அவர் நடந்த அனைத்து சம்பவங்களையும் கேட்டு, ஒரு கம்பெனியின் உண்மையான மூலதனம் அதன் வணிகம் மட்டுமல்ல, எவ்வித நிபந்தனையுமின்றி நம்பக்கூடிய இதுபோன்ற ஊழியர்கள்தான் என்றார். அவர் ஆதித்யாவின் நேர்மை, நிதானம் மற்றும் பணி அர்ப்பணிப்பு ஆகியவற்றை முறைப்படி பாராட்டி அவனது பெயரை சிறப்பு பாராட்டு அறிக்கையில் சேர்க்கப் போவதாக அறிவித்தார். இதை கேட்டதும் அலுவலகம் முழுவதும் கைத்தட்டல் முழங்கியது. அனன்யாவின் கண்களில் முதன்முறையாக உண்மையான மரியாதை தெரிந்தது. எந்த நபரை அவனது சாதாரண ஆடைகள் மற்றும் பொருளாதார நிலையை வைத்து மட்டுமே எடை போட்டாலோ அவனே மிகவும் நம்பிக்கைக்குரிய மற்றும் மதிப்புமிக்க ஊழியர் என்பதை அவள் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டாள். ஆனால் கதை இத்துடன் முடியவே இல்லை. அடுத்த நாள் கம்பெனியின் ஆண்டு ஊழியர் கௌரவ விழா நடைபெறவிருந்தது. அங்கு ஆதித்யாவின் வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமின்றி அனன்யாவிற்கு முழு அலுவலகத்தின் முன்னிலையிலும் தன் மிகப்பெரிய தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியத்தையும் தரும் ஒரு முடிவு எடுக்கப்படவிருந்தது. அந்த தருணத்தில்தான் அகந்தை முற்றிலும் தோற்றுப்போய் மனித நேயமும் மரியாதையும் உண்மையான வெற்றியை பெறவிருந்தன. அடுத்த நாள் காலை மும்பையின் நகரில் உள்ள ராய் பிசினஸ் சென்டரின் அரங்கம் முழுமையாக தயாராக இருந்தது. கம்பெனியின் ஆண்டு ஊழியர் கௌரவ விழா தொடங்கவிருந்தது. மேடையில் கம்பெனியின் சின்னம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எதிரே அனைத்து ஊழியர்களும் தத்தமது இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். அனன்யா இன்று சாதாரண நாட்களை விட வித்தியாசமாக காணப்பட்டாள். அவளது முகத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் அதனுடன் ஒரு தீவிரமும் இருந்தது. இன்று விருதுகளை வழங்குவது மட்டுமல்லாமல் தன் சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மறுபுறம் ஆதித்யா வழக்கம்போல் தனது சுத்தமான வெள்ளை நிற பருத்தி சட்டை, கருப்பு பேண்ட் மற்றும் சாதாரண கருப்பு காலணிகளில் கடைசி வரிசையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். இன்னும் சில நிமிடங்களில் முழு அரங்கமும் தன்னை புகழப் போவது என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவே இல்லை. நிகழ்ச்சியின் தொடக்கம் கம்பெனியின் சாதனைகளுடன் தொடங்கியது. வெவ்வேறு துறைகளின் பணிகள் பாராட்டப்பட்டன. இதன் பிறகு இந்த ஆண்டின் ஒரு சிறப்பு மரியாதை. தன் வேலையை மட்டும் செய்யாமல் தன் நேர்மை, பொறுமை, பொறுப்புணர்வு மற்றும் நன்னடத்தையால் முழு கம்பெனிக்குமே ஓர் முன்மாதிரியாக திகழ்ந்த ஊழியருக்கு வழங்கப்படும் என்று முதன்மை அதிகாரி அறிவித்தார். முழு அரங்கமும் ஆவலுடன் காத்திருந்தது. சில ஊழியர்கள் தங்களுக்குள் கணிக்க தொடங்கினர். அப்போது மேடையில் நின்றிருந்த அனன்யா மைக்கை தன் கையில் எடுத்தாள்.
சில நொடிகள் அவள் முழு அரங்கத்தையும் பார்த்துவிட்டு அமைதியான குரலில், இன்று நான் விருதை அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஊழியரின் சாதாரண ஆடைகளையும் அவரது பொருளாதார நிலையையும் மட்டுமே வைத்து அவரை பற்றி தவறாக நினைத்து விட்டேன். முழு உண்மையையும் அறியாமல் அவரை பற்றி ஒரு முடிவுக்கு வந்தேன். அது என் மிகப்பெரிய தவறு. ஆனால் அதே ஊழியர் மீண்டும் மீண்டும் தனது நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் அமைதியான சுபாவத்தால் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது ஆடைகள் அல்ல, அவனது குணமே என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றாள். அரங்கம் முற்றிலும் அமைதியானது. அனைவரின் பார்வையும் அனன்யா மீது இருந்தது. அவள் புன்னகையுடன், நான் ஆதித்யாவை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். இதை கேட்டது முழு அரங்கமும் கைத்தட்டல் முழக்கத்தால் எதிரொலித்தது. ஆதித்யா சில நொடிகள் ஆச்சரியமடைந்தான். அவன் மெதுவாக மேடையை நோக்கி நடந்தான். அவனது முகத்தில் அதே பணிவான புன்னகை இருந்தது. அவன் மேடைக்கு வந்ததும் அனன்யா முழு மரியாதையுடன் அவனுக்கு கை கொடுத்து, நன்றி ஆதித்யா, நீங்கள் கம்பெனியின் முக்கியமான பணிகளை பாதுகாத்தது மட்டுமின்றி நான் ஒரு சிறந்த மனிதராக மாறுவதற்கும் கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் என்றாள். இதன் பிறகு கம்பெனியின் முதன்மை அதிகாரி ஆதித்யாவிற்கு சிறந்த பொறுப்புள்ள ஊழியர் விருதையும் உயர் பதவியையும் அறிவித்தார். அவன் இப்போது ஆவண மேலாண்மை துறையின் மூத்த ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டான். அத்துடன் புதிய ஊழியர்களுக்கு பணி அர்ப்பணிப்பு மற்றும் ஆவண பராமரிப்பு குறித்து பயிற்சி அளிக்கும் பொறுப்பும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பதவி அவனது உழைப்பு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்பட்டது. ஆதித்யா கௌரவ சான்றிதழை இரு கரங்களினாலும் பெற்றுக்கொண்டு மைக்கின் முன் வந்து மிகவும் அமைதியான குரலில், இந்த மரியாதைக்கு நான் அனைவருக்கும் கடமைப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு வேலையையும் நேர்மையுடன் செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் நம்புகிறேன். பதவி பெரிதோ சிறியதோ, பொறுப்பு எப்போதும் சமமானதுதான். நாம் ஒருவரை ஒருவர் மதித்தால் ஒவ்வொரு பணியிடமும் சிறந்ததாக மாறக்கூடும். அவனது வார்த்தைகளை கேட்டு அரங்கத்தில் அமர்ந்திருந்த பல ஊழியர்களின் கண்கள் கலங்கின. உண்மையான தலைமைத்துவம் என்பது வெறும் கட்டளைகளை பிறப்பிப்பதில் இல்லை, மாறாக தன் தவறை ஒப்புக்கொள்வதிலும் சரியான நபருக்கு உரிய மரியாதையை அளிப்பதிலும் தான் இருக்கிறது என்பதை அனன்யா உணர்ந்தாள். ஆனால் அந்த விழாவின் மிகவும் நெகிழ்ச்சியான தருணம் இன்னமும் பாக்கி இருந்தது. அனன்யா மீண்டும் மைக்கை எடுத்து ஆதித்யாவிடம் முழு அலுவலகத்தின் முன்னிலையிலும் ஒரு கடைசி விஷயத்தை கூற விரும்புவதாக தெரிவித்தாள். அரங்கம் மீண்டும் ஒருமுறை அமைதியானது. அனைவரும் ஆவலுடன் அவளை பார்க்க தொடங்கினர். அனன்யா முழு அரங்கத்தின் முன்னிலையிலும் ஆதித்யாவை பார்த்து அமைதியான ஆனால் தீர்க்கமான குரலில், ஆதித்யா, இன்று நான் கம்பெனியின் செயல்பாட்டு இயக்குநராக மட்டும் நிற்கவில்லை. முழு உண்மையையும் அறியாமல் உங்களின் சாதாரண ஆடைகளையும் பொருளாதார நிலையையும் வைத்து உங்களை எடை போட்ட ஒரு மனிதராக உங்கள் முன் நிற்கிறேன். நான் உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டேன், உங்களை சந்தேகப்பட்டேன், உங்களின் நேர்மையை புரிந்து கொள்ள தாமதித்து விட்டேன். இதற்காக நான் முழு மனதுடன் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். அரங்கம் முற்றிலும் அமைதியானது. இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கும் ஒரு அதிகாரி திறந்த மேடையில் தன் தவறை ஒப்புக்கொள்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆதித்யா உடனே பணிவுடன், மேடம், தவறை ஏற்றுக்கொள்வதே மிகப்பெரிய தைரியம். என் மனதில் உங்களை பற்றி எந்த குறையும் இல்லை. நாம் அனைவரும் கற்றுக்கொண்டுதான் முன்னேறுகிறோம். இன்றைய நாள் அந்த படிப்பினைக்கான நாள் என்றான். இதை கேட்டதும் அரங்கம் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் முழக்கத்தால் நிறைந்து வழிந்தது. கம்பெனியின் முதன்மை அதிகாரி மேடைக்கு வந்து, இன்று நாம் ஒரு ஊழியரை மட்டும் கௌரவிக்கவில்லை, எந்த ஒரு கம்பெனியை உயர்த்தும் சிந்தனையை கௌரவித்து உள்ளோம். ஒருபுறம் நேர்மை, மறுபுறம் தன் தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியம். இவை இரண்டும் இணையும் போதுதான் நம்பிக்கை பிறக்கிறது என்றார். இதன் பிறகு கம்பெனியில் இனி அனைத்து ஊழியர்களுக்கும் மரியாதை மற்றும் சம வாய்ப்பு எனும் புதிய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்தார். இதன்படி எந்த ஒரு ஊழியரின் மதிப்பீடும் அவளது பதவி, ஆடை அல்லது பொருளாதார நிலையை கொண்டு செய்யப்படாமல் அவனது பணி, நன்னடத்தை மற்றும் நேர்மையின் அடிப்படையில் மட்டுமே செய்யப்படும். இந்த அறிவிப்பை கேட்டதும் முழு அரங்கமும் எழுந்து நின்று கைத்தட்டியது. நிகழ்ச்சி முடிந்ததும் பல ஊழியர்கள் ஆதித்யாவிடம் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். முன்பு அவனை சாதாரண ஊழியராக மட்டுமே நினைத்தவர்கள் இப்போது முழு மரியாதையுடன் அவனுடன் கை குலுக்கினர். ஆனால் ஆதித்யாவின் சுபாவத்தில் சிறு மாற்றம் கூட வரவில்லை. அவன் ஒவ்வொரு நபரிடமும் அதே பணிவுடனும் புன்னகையுடனும் பேசினான். அவன் முன்பு செய்து வந்ததை போலவே அவன் தனது புதிய பதவியின் பொறுப்பை ஏற்றவுடனேயே முதலாக தனது பிரிவின் அனைத்து ஊழியர்களுடனும் ஒன்றாக அமர்ந்து, நாம் அனைவரும் ஒரே குழு, இங்கு எவருடைய வேலையும் பெரியதோ சிறியதோ அல்ல, நாம் ஒருவரை ஒருவர் மதித்தால் நம்முடைய வெற்றி தானாகவே அதிகரிக்கும் என்று கூறினான். அவனது இந்த வார்த்தைகள் முழு பிரிவின் சூழலையுமே மாற்றின. மறுபுறம் அனன்யாவும் இப்போது ஊழியர்களிடம் முன்பை விட மிகவும் இயல்பாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள தொடங்கினாள். அவள் இப்போது எவருடைய ஆடைகளையோ அல்லது வெளிப்புற தோற்றத்தையோ வைத்து முடிவெடுப்பதில்லை. ஒவ்வொரு முடிவிற்கும் முன்பு முழு விஷயத்தையும் கேட்டு அதன் பிறகே நடுநிலையான முடிவை எடுத்தாள்.
மெல்ல மெல்ல கம்பெனியின் வேலை சூழல் முன்பை விட நேர்மறையாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் மாறியது. மக்கள் வெளிப்படையாக தங்கள் கருத்துக்களை பேசத் தொடங்கினர். மேலும் ஒவ்வொரு ஊழியரும் தனது உழைப்பிற்கு மதிப்பு அளிக்கப்படுவதை உணரத் தொடங்கினர். ஆதித்யா தனது புதிய பதவியிலும் ஒருபோதும் அகந்தை கொள்ளவில்லை. அவன் இன்றும் நேரத்திற்கு முன்பே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தான். அதே சுத்தமான வெள்ளை நிற பருத்தி சட்டை, கருப்பு பேண்ட் மற்றும் சாதாரண கருப்பு காலணிகளில் முழு அர்ப்பணிப்புடன் தனது வேலையை செய்து ஒவ்வொரு புதிய ஊழியருக்கும் உதவி செய்தான். அவனை பொறுத்தவரை மரியாதையின் பொருள் பதவி அல்ல, நன்னடத்தையே ஆகும். அனன்யா அவனை வேலை செய்யும் போது பார்க்கும் போதெல்லாம் அவளது முகத்தில் ஒரு புன்னகை அரும்பும். ஏனெனில் ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவனது சொத்து அல்ல, அவனது குணமே அதை நிர்ணயிக்கிறது என்பது அவளுக்கு தினமும் நினைவிருந்தது. அன்றைய தினத்திற்கு பிறகு ராய் பிசினஸ் சென்டரில் ஒரு புதிய அடையாளம் உருவானது. அங்கு மக்கள் அவர்களின் ஆடைகளால் அல்ல, அவர்களின் செயல்களால் அடையாளம் காணப்பட தொடங்கினர். அதுவே அந்த கதையின் மிகப்பெரிய வெற்றியாகும். அங்கு வறுமைக்கும் செழிப்புக்கும் இடையிலான சுவர் இறுதியில் மனித நேயத்திற்கும் மரியாதைக்கும் முன்னால் சிறியதாகி போனது. செல்வம் ஒரு மனிதனை பெரியவனாக்குவதில்லை, அவனது நன்னடத்தை, நேர்மை மற்றும் மனித நேயமே அவனை உயர்ந்தவனாக்குகிறது. நன்றி.